வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஷார்ட்கட்ல மாடல் 3 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 + 1 டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 1 + 1/9. ஸோ இந்த 2 ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா 3 ப்ளஸ்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃப்ராக்ஷன் வந்து கீழே கீழே நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இது வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இந்த ஹோல் நம்பர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, 1 ப்ளஸ் இருக்கா, இந்த ஹோல் நம்பர் வேல்யூ 1 + 1 plus இந்த ஹோல் நம்பர்லாம் என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி நம்ம தனியாக எழுதிக்கணும். 1 1 1 என்ன பண்ணிக்கணும், தனியாக எழுதிக்கணும். ஸோ கொஸ்டின்ல வந்து 2 கொடுத்தாங்கன்னா 2 2ன்னு எழுதிக்கணும், 3 கொடுத்தா 3. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கணும். சரியா? அடுத்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ். ஸோ இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் என்னது ப்ளஸ் தான். சரியா? அடுத்த லாஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன இருக்கோ அது பார்க்கணும். லாஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து என்னது 1/9. லாஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து என்னது 1/9. இப்போ இதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா 1 + 1/9 அர்த்தம். ஸோ 1 + ஒரு ஃப்ராக்ஷன் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஆட் பண்ணிடுவோம். சரியா? ஆட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், 10. இந்த டினாமினேட்டர் அப்படியே வச்சுப்போம். அப்போ 10/9 ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 1 + 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 + 3 எவ்வளவு, 5. டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க, டிவைட் பை 3, 5/3. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10/9 நம்ம கிடைக்கும். இந்த 10/9 நமக்கு இந்த இடத்துல நீங்க எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 10/9 நம்ம இந்த இடத்துல தான் எழுத போறோம். எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் போடணும். அப்ப 10/9 நீங்க எப்படி போடுவீங்க, 9/10 போடுவீங்க. அதே மாதிரி ஆயிடுச்சு, 1 + 9/10. அப்போ 1 + 9/10 என்ன பண்ணா போதும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா போதுமா, 9 + 10 19, 19/10. திரும்ப நீங்க இந்த இடத்துல போடும்போது என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலா போடணும். அதே மாதிரி தான் ப்ரொசீஜர், அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா? அப்போ 19/10 எப்படி போடுவீங்க, 10/19 போடுவீங்க. அப்போ ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், 29/19. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 29/19. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு புரியாம இருந்தா கூட நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே புரியும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1 + 1 divided by 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 1 + 2/3 இருக்கு. அப்ப ஹோல் நம்பர் நம்ம எத்தனை இருக்குன்னு பாருங்க, 1 இருக்கா, 1 2 3 4 5 இருக்குது. அப்ப அந்த 5 ஒண்ணே போட்டுக்காங்க, 5 ஒண்ணே போட்டுக்காங்க. 1 2 3 4 5 எல்லாமே இங்க பிளஸ் தான். சரி, எல்லாமே என்னதான், பிளஸ் தான். எல்லாமே பிளஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. அடுத்த பாருங்க, லாஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து என்ன இருக்குது, 2/3 இருக்கு. ஸோ லாஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து என்னது 2/3. அப்போ 1 + 2/3. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 5. 2 + 3 எவ்வளவு, 5. ஸோ 5/3. ஸோ நீங்க எங்க எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, தலைகீழா போடுவீங்க. 5/3 எப்படி போடுவீங்க, 3/5 போடுவீங்க. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்களா. அப்போ 3 + 5 வந்து எவ்வளவு, 8. 8/5. திரும்ப நீங்க மேல போடும்போது என்ன பண்ணுவீங்க, தலைகீழா போடுவீங்க. அப்போ 8/5 எப்படி போடுவீங்க, 5/8ன்னு போடுவீங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்க. அப்போ 5 + 8 எவ்வளவு, 13. ஸோ 13/8. திரும்ப நீங்க மேல போடுவீங்க. போடும்போது என்ன பண்ணுவீங்க, தலைகீழா போடுவீங்க. அப்போ 13/8 எப்படி போடுவீங்க, 8/13 போடுவீங்க. சரியா? அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன இருக்கும், 21/13 இருக்கும். சரியா? ஸோ மேல போடும்போது என்ன பண்ணுவீங்க, தலைகீழா போடுவீங்க. ஸோ 13/21. ஸோ ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 34/21 கிடைக்கும். ஸோ இதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1 whole divided by 2 + 1 whole divided by 2 + 1 divided by 2 - 1/2. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 the whole divided by, அப்போ கீழே இருக்கிறது தான் நம்மளோட பேட்டர்ன்ல இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, 1 divided by அந்த ஆன்சரை தூக்கி நம்ம போடணும். சரியா? அப்போ இதோட வேல்யூ என்னெல்லாம் இருக்கும் பாருங்க, ஹோல் வேல்யூ என்னெல்லாம் இருக்குது, 2 இருக்குதா. ஸோ 2 2 2. சரியா? இங்க பார்த்தீங்கன்னா இது பிளஸ், இதுவும் பிளஸ், ஆனா இது வந்து என்னது மைனஸ்ல இருக்குது. சரியா? அப்ப இதோட வேல்யூ வந்து என்னது 1/2. இதோட வேல்யூ என்ன இருக்குது, நமக்கு 1/2 இருக்குது. அப்ப 2 - 1/2. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னது 2 - 1/2. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 2 4, 4 - 1 நமக்கு என்ன கிடைக்கும், 3/2. சரியா? நீங்க இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணாலே போதும். சரியா? அப்போ 3/2. இந்த 3/2 தான் நீங்க இந்த இடத்துல போடுவீங்க. அப்ப 3/2 எப்படி போடுவீங்க, தலைகீழா போடுவீங்க.
அப்போ 3/2 எப்படி போடுவீங்க 2/3 போடுவீங்க. சரியா? இப்போ அடுத்து நமக்கு வேல்யூ என்ன இருக்கும் 2 ப்ளஸ்ன்னு இருக்கா, அப்போ 2 + 2/3. அப்போ 6 6 + 2 எவ்வளவு 8/3. அப்போ இங்கே என்ன போடுவீங்க 8/3ன்னு போடுவீங்க. அப்போ நீங்க திரும்ப இந்த இடத்துல போடும்போது அதை என்ன பண்ணணும் தலைகீழா போடணும். அப்போ 8/3 எப்படி போடுவீங்க 3/8ன்னு போடுவீங்க. சரியா? இப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குது 2 + 3/8 இருக்கு. அப்போ 8 2 16 16 3 எவ்வளவு 19. ஸோ 19/8 இதுதான் இதோட ஆன்சரா இருக்கும். சரியா? அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. சரியா? நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவோம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் இங்க கிடைச்சாச்சு அப்படிதான் இதோட நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் ஆன்சரை விட்டுட்டு போயிடும். ஆனா நமக்கு ஆன்சர் இது கிடையாது. இது வரைக்கும் செஞ்சது தான் வந்து என்னது 19/8 கரெக்டா? ஆனா நம்ம கொஸ்டின் இருக்குது 1/by இருக்குது. அப்போ 1/by நமக்கு வந்து ஆன்சர் 19/8. அப்ப இதை நீங்க என்ன பண்ணுவீங்க ரெசிப்ரோக்கல் எழுதுவீங்களா? அப்ப 8/19 தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். அப்ப இது வந்து ஆன்சர் கிடையாது. இது ஆன்சர் 8/19. அதனால இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நானும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 = x + 1/1 + 1/3 + 1/4 இருக்கு. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணால் நமக்கு 2 வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதே மாதிரி ஹோல் வேல்யூ என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் போடுங்க. ஹோல் வேல்யூ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா எக்ஸ் இருக்குது 1 இருக்குது 3 இருக்குது 4 இருக்குது. சாரி 1 3 தான் இருக்குது, அது வந்து 1/4. அப்போ இது எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. எல்லாமே என்ன வேல்யூ ப்ளஸ் வேல்யூ தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஃப்ராக்ஷன் இருக்குது 1/4 இருக்குது. லாஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து என்னது 1/4. அப்போ 3 + 1/4. அப்போ முன்னாங்க 12 + 1 13 13/4. இங்க மேல போடும்போது என்ன போடுவீங்க தலைகீழ எழுதுவீங்க. ஸோ 4/13. சரி, அப்போ 1 + 4/13 தானே. அப்போ 1 + ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ இருக்கும் 17/13. ஸோ இங்க எழுதும்போது என்ன பண்ணுவீங்க தலைகீழா போடுவீங்க. அப்போ 17/13 எப்படி போடுவீங்க 13/17 போடுவீங்க. சரியா? அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் x + 13/17 இருக்கும். சரியா? இதை சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னா 17x + 13/17 இருக்கும். அதோட வேல்யூ தான் நமக்கு என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ இங்கே எடுத்து எழுதிக்கோங்க பார்ப்போம். 17x + 13/17 இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளவு 2. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் 34 கிடைக்கும். அப்போ 17x + 13 இஸ் ஈக்குவல் டு 34. ஸோ 17x இஸ் ஈக்குவல் டு இந்த 34ல இருந்து இந்த 13 என்ன பண்ணிடுவீங்க சப்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. அங்கே இருக்க ப்ளஸ் அங்கே போய் மைனஸாக மாறிடும்ல. அப்போ 4ல இருந்து 3 கழிச்சா 1, 3ல இருந்து 1 கழிச்சா 2, 21. அப்போ 17x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 21. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 21/17. அப்போ ஆப்ஷன் சி நம்ம என்ன பண்ணிடலாம் சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the value of 1 + 2/1 + 3/1 + 2/3 இருக்கு. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 1/by அப்படிதான் வந்திருக்கும். இங்க பார்த்தா தெரியும் 1 + 1/1 + 1/by தான் இருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்க அப்படி கிடையாது. 1 + 2/by இருக்கு. 1 + 2/by 1 + 3/1 + 2/3 இருக்கு. இந்த இடத்துல வந்து 1 இருக்க இடத்துல என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணிக்கணும் அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? ஸோ எப்படி பண்றோம்னு பாருங்க. ஸோ 1 இருக்கா. ஸோ 1 1 1 ஹோல் நம்பர் 3 1 எழுதிட்டேன். அடுத்து என்ன இருக்குது 2/3 இருக்கா 2/3. அப்போ 1 + 2/3 நமக்கு என்ன இருக்கும் 5/3 கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த 5/3 நீங்க எழுதும்போது இங்க என்ன போடுவீங்க 3/5 போட்டுருவீங்க. தலைகீழா போடுவீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்ல நமக்கு என்ன இருக்குது 3ங்கிற வேல்யூ இருக்கா இங்க 1 இல்லை. அப்போ என்ன பண்ணணும் இந்த 3 நீங்க என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3 × 3 நமக்கு என்ன கிடைக்கும் 9. ஸோ 9/5 தான் நீங்க இங்க எழுதணும். சரியா? ஸோ அடுத்து நீங்க இங்க எழுதும்போது என்ன பண்ணுவீங்க இதை தலைகீழ எழுதுவீங்க. அப்போ 9/5 எப்படி எழுதுவீங்க 5 சாரி இங்க நம்ம தப்பா எழுதிருக்கோம். ஸோ 9/5 இருக்குமா. அப்போ 1 + 9/5 தானே இருக்கும். அப்போ 1 + 9/5னா உங்களுக்கு என்ன இருக்கும் 14/5 இருக்கும். சரியா? ஸோ இந்த 14/5 தான் இங்க எழுதும்போது என்ன பண்ணுவீங்க 5/4
14 எழுதுவீங்க சரியா. அப்ப இதோட வேல்யூ வந்து என்ன இருக்கும், அடுத்தது 2 இருக்குதா, மல்டிப்ளை பண்ணிடும். அப்ப 2 10, ஸோ 10 டிவைட் பை 14. அப்ப இதை நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த சைடு ஸோ 10/14 இருக்கு. ஸோ 1 + 10/14 அப்போ நமக்கு என்ன இருக்கும், 24 டிவைட் பை 14 இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 2 2 4 7 2 14. ஆன்சர் நம்ம என்ன கிடைக்கும், 12/17 கிடைக்கும். சாரி 12/7 கிடைக்கும் சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. 1 + 2 டிவைட் பை 1 + 4 டிவைட் பை 1 + 3 டிவைட் பை 2 + 3/2 இருக்குது. ஸோ இதோட ஹோல் வேல்யூல என்னெல்லாம் இருக்குது, 4 1 2 சரியா, 4 1 அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 2 இருக்குது சரியா. ஸோ இது கூட நம்ம வந்து 3 மல்டிப்ளை பண்ணணும், இது கூட 4 மல்டிப்ளை பண்ணணும், இது கூட 2 மல்டிப்ளை பண்ணணும் சரியா. அப்போ 2 + 3/2 இருக்குது சரியா, அந்த வேல்யூ போட்டுக்கோங்க. அப்போ 2 + 3/2னா 2 4 3 7 7/2 சரியா. அப்போ இங்க என்ன போடுவீங்க, 7/2 போடுவீங்க. இதை நீங்க இந்த இடத்துல எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, தலையில எழுதுவீங்க, 2/7 போடுவீங்க. இங்க என்ன பண்ணணும், இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணணுமா, அப்போ 2 × 3 எவ்வளவு 6, 6/7. அப்போ 1 + 6/7 இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கும் 13 சரியா. 13/7 நீங்க போட்டுருவீங்க புரியுதா. ஸோ இங்க போடும்போது என்ன பண்ணுவீங்க, அதை அப்படியே தலையில போடுவீங்க. 13/7 எப்படி போடுவீங்க, 7/13 போடுவீங்க. இன்ட் என்ன போட்டுருவீங்க, இதோட வேல்யூ என்னது 4. ஸோ 28/13. அப்போ 1 + 28 டிவைட் பை 13. அப்போ 28யும் 13யும் கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 41/13 கிடைக்கும். ஸோ 41/13. ஸோ இது இங்க எழுதும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, தலைகீழா போட்டுருவீங்க. எப்படி போடுவீங்க, 13 டிவைட் பை 41 போட்டுருவீங்க சரியா. ஸோ இது கூட என்ன பண்ண, அந்த 2 மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 1 + 26/41 சரி. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 1 7 2 4 6 67 நமக்கு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 67 டிவைட் பை 41 கிடைக்கும். சொல்ற புரியுதா. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.